ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை. நான் அம்பிகா சுரேஷ். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஜாலியான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5:50க்கெலாம் நாங்கள் வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:15க்கு நாங்கள் கிளம்புனோம். ஆனால் டிராஃபிக் எதுவுமே இல்லை. நம்ம கால் டாக்ஸியில் புக் பண்ணிடும்போது எந்த டிராஃபிக்குமே இல்லை, ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. நமக்கு வந்து ட்ரெயின் டைமிங் பார்த்திங்கன்னா 6:10. ஸோ வரவும் நமக்கு வந்து ட்ரெயின் நின்றுட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே ஏறி உட்காந்தாச்சு. காலையில் ஆனால் நாங்கள் சாப்பிட்றதுமே இல்லை. அத்தைக்கு மட்டும் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா சரி நம்ம ட்ரெயினில் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து சேரும்போது 12:30 ஆகிடுச்சு. சென்னையிலேருந்து நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தோம். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்ததுமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இன்னொன்று வந்து இது வந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்ணதான். அதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரணும், யாருமே வராமல் இருக்கக்கூடாது நம்ம ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறனால எல்லாமே லீவில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பெரிய பிளான் போட்டு தான் இந்த ஃபங்க்ஷனே வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வரணும், எல்லாருமே வந்து நல்லா பண்ணித்தரணும் அப்படிங்கிறது தான் அவளோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபேமிலியாக வரணும் அப்படின்னு தான். இப்போ நாங்கள் வந்து இங்கேருந்து வந்துடுறோம். மற்றபடி அவங்களோட ரிலேஷன்ஸு எல்லாமே ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேறு, அவங்க வந்து ஈவினிங் எல்லாருமே கிளம்பி வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தோம், வீடெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அவங்க திருப்பூருக்கு உள்ள அதாவது கொஞ்சம் அவுட்ரு ஏரியா தான், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எல்லாமே வுட் ஒர்க்கில் பண்ணியிருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இந்த டோர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நம்ம வுட் ஒர்க் மாதிரி இருக்குது, ஆனால் இது வுட் ஒர்க்கு கிடையாது. இது வந்து ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு திக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்கக்கிட்டேருந்து அந்த எல்லாமே விண்டோஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வார்ட்ரோப்பு எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது இங்கே அவங்க எல்லாமே டைரெக்டாக போயிட்டு கோயம்புத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாங்க. கேட்கும்போது எனக்கே தோணுச்சு, நம்மளும் ஃப்யூச்சரில் ஒரு வீடு கட்டினா உண்மையிலே இங்கே வந்து பல்காக நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடணும். அந்தளவுக்கு எல்லாமே குவாலிட்டி வைஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரேட்டும் அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு அவங்க சொல்லும்போது. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே அவங்க வேணும்னா டைல்ஸ் ஒர்க்கில் இருக்கனால எல்லாமே பார்த்து பக்காவாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபினிஷிங் ஒர்க்கு எல்லாமே அவ்வளோ நீட்டாக ஒவ்வொன்றும் பார்த்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று இங்கே வந்து கரண்ட் சப்ளை அவங்களுக்கு இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறனால இங்கே வந்து சோலார் சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. அதாவது இங்கே இவங்க வீட்டில் இல்லைங்க, சுற்றி இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாமே அங்கே வந்து பவர் சப்ளை இப்போ கொடுக்காதனால அவங்க வந்து என்னென்னா சோலார் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ தான் ஆனால் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வந்துருக்கு. அங்கங்கே ஒவ்வொரு வீடு தான் இருக்குது. பட் இன்னும் ஒரு 3 or 4 இயர்ஸில் பார்த்திங்கன்னா இது நல்லாவே டெவலப் ஆகிரும். உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமாக இருந்துச்சு. பிளேஸை பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இருக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், பக்கத்து வீட்டில் கூட இதுதான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நாங்கள் வந்து மதியம் லன்ச் சாப்பிட்டு ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துருந்தோம். அதை டெக்கரேட்டிங் தான் ஃபுல்லாகவே. வேறு சாப்பாடு அந்த மாதிரி இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. 3 டேஸுக்குமே அப்படி தான். ஏன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து நேற்றுக்கு வந்துருந்தோம். இன்றைக்கி அந்த 3 நாளைக்குமே எல்லாமே வந்து ஹோட்டலில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். மற்றபடி ஃபுட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே என்ன இதுவும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே பலூன்ஸ், அதுக்கப்புறமா அந்த கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி போச்சு அப்படின்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து டைம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அது அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவளுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. எங்களுக்கும் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஊர்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்திருந்தாங்களே, யாரையுமே கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு செம்ம ஜாலி. அப்போ என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சு, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, அந்த அளவுக்கு அதை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. பசங்களை பார்க்குறது, இவங்க பசங்க எல்லாருமே விளையாடுறது, எல்லாமே ஒரு ஃபேமிலி எப்படி நம்ம வந்து நல்ல மிங்கிளாக இருப்போம் அந்த அளவுக்கு எல்லாருமே நல்ல மிங்கிளாகவே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து வெளியில் எங்கேயோ போய் நம்ம வந்து ஒரு டைம் சில பேருக்கு லீவ் இருக்கும், சில பேருக்கு லீவ் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து சில பேர் வருவாங்க, வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாரும் மீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாத மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மதியம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாம்பார், அதுக்கப்புறமா ரசம், பொரியல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம நைட்டுக்கு பார்த்திங்கன்னா பரோட்டா, அதுக்கப்புறமா இடியாப்பம், குருமா,
எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து கரெக்டான டைமுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, இங்கே திருப்பூரில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளைமேட்டு தான். ஐயோ என்ன பனி, செம்ம பனி, செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. ஒரு 7 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு பனியாக இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு வின்டர் கிளைமேட் அப்படிங்கிறனால செம்ம பனி, செம்ம பனினா செம்ம பனியாக இருந்துச்சு. பனியிலே யார் விடுறதே கிடையாது. உட்காந்து விடிய விடிய கதை பேசுகிற மாதிரி உட்காந்து நல்லா ஜாலியாக இருந்து விளையாடிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். உண்மையாகவே நல்லா. நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறமா அந்த தோரணம் கட்டணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி, அதுக்காக தோரணத்துக்கு தான் அந்த மாவிலே எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அப்படியே நைட்டு தூங்கிட்டு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 4:30க்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் செம்ம பனியாக தான் இருந்துச்சு. சரி, போயிட்டு குளிச்சு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பியாச்சு. முதல்ல வந்து வாசலில் கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அவளுக்கு கோலம் போட தெரியாது. அதனால் சரி மக்கா நைட்டே கோலம் போட்டுருமாக்கா அப்படின்ட்டா. சரி ஓகே நம்ம போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கோலப்பொடி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் காலையிலேயே வாசலில் அழகாக கோலம் போட்டாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறமா டைம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து மார்னிங் ஒரு 4 o'clockலாம் நம்ம வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து அவங்க வந்து அந்த டைம் இல்லை, அவங்க வந்து 11 o'clock அவங்க ப்ரேயர் பண்ணதுக்கு அவங்க வருவாங்க, சர்ச்சிலேருந்து ஃபாதர் வருவாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதவங்க நல்ல நேரம் வந்து அவங்க 11 o'clock இருந்துச்சு. ஸோ அப்போ தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே மங்களகரமான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து பால் காய்க்கிறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு குடம் தூக்கி வருஷம் ஆயிடுச்சோ என்னமோ தெரியல, குடமும் இடுப்பில் நிற்க மாட்டேங்க, அது நிற்க மாட்டேங்குன்னு இந்த அம்மா ஒரே காமெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி ஓகே, என்னம்மா வீட்டு தலைவி நீங்கள் தானம்மா, நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தலைவாசலில் திறந்து அது வந்து வீட்டுக்குள்ளே வந்து நிறைய குடம் எடுத்துகிட்டு போனாங்க. போயிட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றுறது தான். ஸோ விளக்கேற்றி ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக வந்து ஆரம்பித்து வச்சுட்டாங்க. அந்த காலத்துலலாம் பால் காய்க்கிறது அப்படிங்கிறம்போது பார்த்திங்கன்னா விறகடுப்பில் தான் செய்வாங்க. அதாவது வீட்டில் வச்சு நம்ம வந்து புது பானை வச்சு அதில் வந்து நம்ம வந்து பால் காய்ப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாம் காலம் ட்ரெண்டிங் எல்லாமே மாறி போச்சு. அதனால் வீட்டில் வச்சு இப்போ வந்து ஃபுல்லாகவே என்னென்னா இன்டீரியர் ஒர்க்கு எல்லாருமே ஃபஸ்ட்டே முடிக்கிறனால அவங்க வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக மாறுறாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க கேஸ் அடுப்பு வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்கன்னு எல்லாருமே இப்போ அப்படி பண்ணுறது தான். ஏன்னா அதுதான் கொஞ்சம் வசதியாகவும் இருக்குது. இப்போல்லாம் எங்கே போய் விறகை போய் தேடுறது, அது எங்கே வீடு ஃபுல்லாக புகையாயிருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இப்போ எல்லாமே இந்த மாதிரி மாறுறாங்க. ஒரு சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஹாலில் வச்சு பண்ணவே மாட்டாங்க. நான் கூட பார்த்துருக்கேன். கிச்சன்லேயே நம்ம எங்கே வந்து நம்மளோட கிச்சன் இருக்கோ அங்கேயே வந்து சிம்பிளாக பால் காய்ச்சி அப்படி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஹாலில் வச்சுருந்தாங்க. வச்சு ஒவ்வொருத்தங்களும் அவங்களுடைய சொந்தக்காரங்க அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து பால் ஊற்றி வந்து பால் காய்க்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நம்மளுடைய தொடக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம இந்த வீட்டில் வந்து நம்மளுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடு தான். ஸோ நம்மளுடைய ஆரம்பம் வந்து எப்போவுமே நல்லதாக இருக்கும்போது தான் நம்மளுடைய மனமாக இருந்தாலும் சரி தான், நம்மளுடைய எண்ணங்களாக இருந்தாலும் சரி தான், எல்லாமே நம்ம வந்து மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு நமக்கு அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து நல்லதை மட்டுமே இதை யோசிப்போம், நல்லதை மட்டுமே செய்யணும், நல்ல நேரத்தில் எல்லாமே பண்ணணும். அப்போ தான் எல்லாமே நமக்கு வந்து மங்களகரமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம முன்னேற்றமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது கடவுள் ஆசீர்வாதத்தோடு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லஞ்சு தான் சாப்பிட போயிட்டோம். இங்கே ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறமா அது ஒரு லஞ்சு சாப்பிட்றதுக்கு பிரியாணி எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. என்ன ஒன்று சாப்பாடு சொல்லவே வேண்டாம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல பிரியாணி, அதுக்கப்புறமா வந்து பீடா கொடுத்து சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் எல்லாமே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் வந்து போனதே தெரியல. ஐயோ என்னடா இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது, அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி டைம் போகிறதே தெரியலை. ரொம்ப ரொம்ப ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம வந்து இருந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கங்கே உட்காந்து விளையாடிட்டு தான் இருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய கூட்டமே உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம். எவ்வளோ ஜாலியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு சூப்பர் ஜாலியாக இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி இது பண்ண ஒரு நிறைவு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.